ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹைதராபாத்தில் இருக்கிற எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தாங்க இருக்கோம். இந்த வீடியோல நம்ம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டோட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஹைதராபாத் பக்கம் வந்தீங்கன்னா எப்படி நம்ம லோக்கல்ல சுத்தலாம், ஹைதராபாத்ல இருந்து மற்ற ஊர்களுக்கெல்லாம் எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்கு பஸ் கனெக்டிவிட்டி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கைட் மாதிரி இருக்கும். முக்கியமாக நம்ம தமிழ் மக்கள் ஹைதராபாத்துக்கு வரும்போது எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டு தான் ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப். ஓகேவா? ஸோ இங்கிருந்து எப்படி சிட்டிக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு பஸ்ஸஸ் இருக்கு, மற்ற ஊர்களுக்கு போகிறதுக்கு பஸ்ஸஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, சென்னை, மற்ற ஊர்களுக்கெல்லாம் எவ்வளோ பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் டூருக்குள்ள போகலாம். மக்களே, அங்க தெரியுது பாருங்க, ஹைதராபாத் நடுவில் ஓடுற மூசி ரிவர் மேல இருக்கிற பிரிட்ஜுங்க. அது அந்த பிரிட்ஜுக்கு அந்த சைடு தான் முக்கியமான எம்ஜிபிஎஸ் டிரான்ஸ்போர்ட் ஹப் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா லோக்கல்ல போறதுக்கான பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. லைக் சிட்டிக்குள்ள ஓடுற பஸ்ஸஸ், நம்ம ஊர் எம்டிசி பஸ்ஸஸ் மாதிரி. ஸோ நீங்க எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் ஹைதராபாத்குள்ள இருக்கிற ஏரியாஸ்க்கெல்லாம் போகணும்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடணும் ஆப்போசிட்ல. ஓகேவா? லோக்கல்ல போற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கதான் ஒரு கச்சேகுடா ரயில்வே ஸ்டேஷன், செகுந்தராபாத், அப்சல்கஞ்ச், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ்க்கு, சார்மினார், இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்க்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் பஸ் எடுக்கணும். ஸோ இந்த பக்கம் தான் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ஹோட்டல் பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன். எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் தனியா போடுறேன். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் ஒரு பட்ஜெட் ஹோட்டல், அதுவும் உங்களுக்கு டீடைல்டா கவர் பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு வீடியோல. இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க மக்களே, ஆப்போசிட்ல பிரிட்ஜ் கிராஸ் பண்ணிட்டு நாம எம்ஜிபிஎஸ் மெயின் பஸ் ஸ்டாண்ட் போய் பார்க்கலாம். மக்களே, நம்ம ஹைதராபாத் சிட்டி பஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆப்போசிட்ல இந்த பிரிட்ஜ்ல நடந்து போயிட்டு இருக்கோங்க எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு. இந்த மூசி ரிவர் தாண்டி தான் நம்ம போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்க இருக்கு பாருங்க, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் வெளியவே இருக்குங்க. நிறைய ஆட்டோஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆட்டோஸ்க்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஸோ லோக்கல் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், நிறைய லக்கேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க ஆட்டோ எடுத்துக்கலாம். இல்லாட்டி வெளியே பஸ் ஸ்டேஷன் இருக்கு. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ் தான் மெயின் ரோட்ல இருந்து உங்களுக்கு லோக்கல் பஸ்ஸஸ் கிடைக்கும். ஓகேவா? மூசி ரிவர் பாருங்க மக்களே. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த சைடு புதுசா இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கெல்லாம் ஒரு தனி சார்ஜிங் ஸ்டேஷனே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 சார்ஜிங் பாயிண்ட் வச்சு வெளியவே உங்களுக்கு 2 வீலர் பார்க்கிங் இருக்கு. 2 வீலர் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பின்னாடியே 2 வீலர் பார்க்கிங். இந்த ஆட்டோஸ் போது பாருங்க, அந்த வழியில தான் நம்ம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள போகணும். 4 வீலருக்கெல்லாம் அந்த சைடு இருக்கு. இந்த ஆட்டோ போகுது பாருங்க, அந்த சைடு 4 வீலருக்கான பார்க்கிங் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் உள்ள போலாம் நாம. மக்களே, பஸ் ஸ்டாண்டு போற வழியில இருக்கிற 2 வீலர் ஸ்டாண்ட் எல்லாம் பாருங்க. 1 ஹவருக்கு 10 ருபீஸ்ங்க, 4 ஹவர்ஸ்க்கு 30, 4 to 24 ஹவர்ஸ்க்கு 50 ருபீஸ் பார்க்கிங் சார்ஜஸ். உள்ள போற வழியிலேயே உங்களுக்கு இது வரைக்குமே உங்களுக்கு ஆட்டோஸ் வருதுங்க. பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே டீ, ஸ்நாக் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. மக்களே, நம்ம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்குள்ள வந்தாச்சுங்க. வே டு மெட்ரோ ஸ்டேஷன் போட்டிருக்காங்க பாருங்க. மெட்ரோவும் பக்கத்துலயே இருக்குங்க. எம்ஜிபிஎஸ்குள்ளேயே சிட்டிக்குள்ள போறதுக்கான மெட்ரோ இருக்கு. இது தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட லாஜிஸ்டிக்ஸ்ங்க. இங்க புக்கிங் கவுண்டர் வச்சிருக்காங்க பாருங்க, பார்சல் அண்ட் குரியர் புக்கிங். பரவாயில்லைங்க, இப்போ எல்லா பஸ் சர்வீசஸ்மே, கவர்மெண்ட் பஸ் சர்வீசஸ்மே பார்சல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஹாய் மக்களே, இது எம்ஜிபிஎஸ் மெயின் பஸ் ஸ்டாண்ட் போற காரிடாருங்க. போற வழியிலே உங்களுக்கு கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. பரவாயில்லைங்க, முக்கியமான பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல கிளாக் ரூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஹைதராபாத் மாதிரி இடத்துல டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாகவும் இருக்கும்போது உங்களுக்கு பேக் எல்லாம் வச்சுட்டு நீங்க ஒரு நாள் சுத்தி பார்க்கணும்னா அழகா இங்க பேக் வச்சுட்டு நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். பக்கத்துலேயே எஸ்பிஐ ஏடிஎம் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள செப்பல்ஸு,
எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, லெதர் டாய்ஸ், பேக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. கிளாக் ரூம் சார்ஜஸ் எதுவும் போடல, வெளியே கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மெயின் காரிடாருங்க. இங்கே ஃப்ரீ சர்வீஸ் கூட இருக்குது பாருங்கள். பேட்டரி ஆப்ரேட் கூட பண்ணுறாங்க. பக்கி சர்வீஸ், எலக்ட்ரிக் காரா வாட் எவர். ஸோ அழகாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் காரிடார் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு செம்மையாக கட்டியிருக்காங்க. ஸோ அந்த சைடு ஃபுல்லாகவே பஸ் ஸ்டாண்டு தான். நான் உள்ளுக்குள்ள பிளாட்ஃபார்ம் போய் காமிக்கிறோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நாம் மெயின் காரிடாரில் இருக்கிற ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, ஏபிஎஸ்ஆர்டிசி, எம்எஸ்ஆர்டிசி, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, நம்ம ஊரை மட்டும் காணோம் டிஎன்எஸ்டிசி. நம்ம ஊர் பக்கம் நிறைய பஸ்ஸஸ் இல்லை போல். ஐ திங்க் சென்னை டு ஹைதராபாத் பஸ்ஸஸ் மட்டும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ரிசர்வேஷன் கவுண்டர் பார்த்தீங்களா, சென்ட்ரல் ரிசர்வேஷன் கவுண்டர் டிஜிஎஸ்ஆர்டிசி, தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுங்க. வேற லெவலா. ஸோ இங்கிருந்து நாம அந்த காரிடார் தாண்டி போனா பஸ்ஸஸ் நிற்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடும். தனி என்கொயரி கவுண்டர் வச்சிருக்காங்க. வீல் சேர் வேணும்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு இங்கே வீல் சேர் யாரை கூப்பிடணும் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. பரவாயில்லைங்க, பார்த்து பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. பேசஞ்சர்ஸ்க்கான அம்யூனிட்டிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கி சர்வீஸு, குழந்தைகளை தள்ளிட்டு போகிறதுக்கான ட்ராலி, தாய்மார்கள் பாலூட்டுறதுக்கான அறை, இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பேரில் இருக்குது. அதனால தான் எம்ஜிபிஎஸ், மகாத்மா காந்தி பஸ் டெர்மினஸ். வேற லெவலா. ஸோ அங்கங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்கு இண்டிகேட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகேவா. சிட்டிக்குள்ளே ஹைதராபாத் மெட்ரோவும் நாம் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல எல்லாம் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹைதராபாத்தை வளைச்சு உங்களுக்காக காமிக்க போகிறேன். ஓகேவா. ஸோ இங்கே ஃப்ரண்ட்ல மகாத்மா காந்தி அவர்களோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். வே டு பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இது வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊர் போகிறதுக்கான பஸ்ஸஸ் நிற்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. ஒன் to 5 கருடா பஸ்ஸஸ்ஸு. கருடா வந்து தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட ப்ரீமியம் பஸ்ஸஸ், நம்ம ஊர் எஸ்ஐடிசி மாதிரி. பெங்களூரு, அனந்தபுரம், கம்மம், சாத்துப்பள்ளி, குண்டா, நலகொண்டா, அப்பா ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்ரீசைலம், மெஹபூப் நகர், தெலுங்கானாக்குள்ள ஆந்திர பிரதேஷ்குள்ள போகிற பஸ்ஸஸோட பிளாட்ஃபார்ம்ஸ் நம்பர் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. நைஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வேலையே கிடையாது. காலங்காத்தால க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, சூப்பராக தூய்மை பணியாளர்கள். ஆட்டோஸ் உங்களுக்கு கரெக்டாக இந்த என்ட்ரன்ஸ் வரைக்குமே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க, ஆட்டோ டாக்ஸி எல்லாம். ஸோ வாங்க மக்களே, நாம் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நாம் ஃபஸ்ட்டு கீழே பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். டார்மெட்ரி லாட்ஜஸ் எல்லாம் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன் மேலே. ஸோ அதுக்கான லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு பஸ்ஸஸ் நிற்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் பார்ப்போம் தங்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா. பக்கத்துலேயும் தங்கறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இன்கேஸ் நீங்கள் டார்மெட்ரியில எல்லாம் ஸ்டே பண்ணணும், ஷார்ட் ஸ்டே தான்ப்பா, டார்மெட்ரியில் ஸ்டே பண்ணிவிட்டு ஊர் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கு பாருங்க, யக்னேஷ் டார்மெட்ரி. உள்ளுக்குள்ள பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குங்க, நந்தினி கேஃபிடேரியான்ட்டு. உள்ள பேசஞ்சர்ஸ்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. அங்க மசாஜ் இது கூட வச்சிருக்காங்க. அந்த சேர்ல உட்காந்துட்டு மசாஜ் கொடுக்கும்ல, அந்த சேர் எல்லாம் வச்சிருக்காங்க. வேற லெவல் பண்றாங்க போங்க. இது பாருங்க, டார்மெட்ரிக்கு ஏசி பெட்டுக்கு 300, நான் ஏசி பெட்டுக்கு 200. மார்னிங் ஃப்ரெஷ் அப்பும் அவைலபிளா இருக்கும். இது வந்து 24 ஹவர்ஸ்க்கான பிரைஸுங்க. ஏசி பெட்டு சூப்பருங்க, ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கு. நீங்க டார்மெட்ரியில மட்டும் ஸ்டே பண்ணிட்டு, டார்மெட்ரினா ஷேர்டு ரூம். ஓகேவா. ஒரு இதுல ஒரு 5-6 பெட் 10 பெட் அப்படி இருக்கும். அதுல நமக்கு ஒரு பெட் அலோகேட் பண்ணுவாங்க.
சரி, நம்ம அப்புறம் போய் மேல பார்ப்போம். ஸோ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி லான்ச் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கு. வெஜ் ரெஸ்டாரண்ட், பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். வீர வாசவி டீலக்ஸ் லான்ச்னு ஒன்று இருக்கு. பரவாயில்லைங்க, நிறைய லான்ச்சஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த லான்ச்குள்ளேயே வந்து பாத்திங் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. இன்கேஸ் நீங்க டார்மெட்ரி கூட வேணாம்ப்பா, எனக்கு வந்து குளிச்சு முடிச்சுட்டு போய் ஹைதராபாத் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா இங்க வந்து அழகா பேக்கை வச்சுட்டு நீங்க நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் பெங்களூருக்குள்ள போய் சுத்தி பார்க்கலாங்க. வேற லெவலுங்க. எந்த பஸ் ஸ்டாண்ட்லயும் நான் இவ்வளவு பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்ததில்ல. சீரியஸ்லி ஹைதராபாத் எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டு வேற லெவல் பண்ணியிருக்காங்க. அவசர மருத்துவ தேவைகளுக்கான ஒரு சேவை மையம் இருக்கு. வாரே வா, வேற லெவல். ஸோ இதுலயுமே எல்லாம் ஏசி டீலக்ஸ் லான்ச். இது சம்மர் சீசன்லாம் வந்தீங்கன்னா நீங்க ஏசி டீலக்ஸ் லான்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதே பாத்திங் ஃபெசிலிட்டி, வாஷ்ரூம்ஸ் இதெல்லாம் இங்கேயும் அவைலபிளா இருக்கு. சிவசாய் ஏசி டீலக்ஸ் லான்ச். உருதுலயே எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? ஏன்னா இங்க கொஞ்சம் முஸ்லிம்ஸ் பாப்புலேஷன் அதிகம். மக்களே, நம்ம லான்ச் இந்த மசாஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் வந்தோம்னா எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் பாருங்க மக்களே, காரிடார். ஸோ இங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயுமே பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊருக்கு போறதுக்கு பஸ்ஸஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேல போட்டிருக்காங்க பாருங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல இருந்து ராஜதானி, கருடா பிளஸ், வெண்ணிலா, அமராவதி, ஐராவத் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புதுங்க. கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா டிஜிஎஸ்ஆர்டிசியோட பிரீமியம் பஸ்ஸஸ்ங்க. சூப்பரா இருக்குல்ல? சரி வாங்க அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம் போய் பார்க்கலாம். ஃபுல்லா வந்து வெயிட்டிங் ஏரியாஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஃபேஸ்னு செம்ம விசாலமா இருக்குங்க. ஐயோ சான்ஸே இல்லைங்க. நல்லா மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ வாஷ்ரூம்ஸும் இருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர் வச்சிருக்காங்க ரெண்டு சைடும். வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு நீங்க சூப்பரா கிளாக் ரூம்ல பேக்கை போட்டு ஒரு நாள் சுத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஸ்மூதா வந்துட்டு உங்களுக்கு அழகா ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பேக்கை போட்டு போய் சுத்தி பார்க்க வேண்டியதுதான். ஸோ கிட்டத்தட்ட 4-5 பிளாட்ஃபார்முக்கு பிரீமியம் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம் தாங்க. டிஜிஎஸ்ஆர்டிசி பஸ் .inங்கிறது தான் அவங்களோட வெப்சைட். நம்மளோட TNSTC.in வெப்சைட் மாதிரி. எல்லா பக்கம் உருதுலயே எழுதியிருக்காங்க. தெலுங்கு, இங்கிலீஷ், உருது. சூப்பர்ல. ஸோ இது வந்து 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம். பெங்களூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம். டிஜிஎஸ்ஆர்டிசியோட பெங்களூர் பஸ்ஸஸ். மெட்ரோ ஸ்டேஷன் பின்னாடியே இருக்கு பாருங்க. இது பார்த்துட்டு நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி போகணும்னு பார்க்கலாம். ஓகேவா? மெட்ரோல தனியா டிராவல் பண்ணவும் போறோம் இன்டீரியர் ஏரியாஸ்க்கு. அதெல்லாம் இது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணுவோம். ஸோ இது வந்து சூரியபேட், கம்மம், பத்ராச்சலம், முனுகூர் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போற பஸ்ஸஸ். இதெல்லாம் வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் மாதிரிங்க. டிஜிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் நல்லா இருக்குங்க. இது எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க. நல்லா இருக்குல்ல? சரி வாங்க இன்னும் பார்ப்போம். பெரிய பஸ் ஸ்டாண்டு, நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்கு. வாவ், இந்தியா ஃபுல்லாவே நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போலங்க எல்லா ஊர்களுக்கும். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து அந்தந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டு எங்கெங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கும்னு போட்டிருக்காங்க. எதுக்கும் நம்ம ஒரே பண்ணிக்கவே தேவையில்லை. கிளீன் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இங்கிலீஷ்லயும் எழுதியிருக்காங்க. அதனால தெலுங்கு தெரியாட்டியும் சமாளிச்சிடலாம். மக்களே, குண்டூர் பஸ் எல்லாம் போற பிளாட்ஃபார்ம் நம்பர் 17ல இருக்கோங்க. குண்டூர், நரசாப்பேட், சிலக்காலுரிப்பேட்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க, புக் யுவர் டிக்கெட்ஸ் ஆன்லைன் www.tgsrtcbus.in. ஓகேவா? இதுதான் இவங்களோட வெப்சைட். பின்னாடியே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்தே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மெட்ரோ ஸ்டேஷன் கூட. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சாய்பாபா டெம்பிள் வச்சிருக்காங்க. கியூட்டா இருக்குங்க.
அருட்பெருஞ்சோதி. ஸோ இங்கே வந்து நம்ம லாஜிஸ்டிக்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் கவுண்டரு, என்கொயரி கவுண்டரு எல்லாமே இருக்கு. டிஜிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் நல்லா குவாலிட்டியா இருக்குங்க. ஏபி பஸ்ஸஸ் எதையுமே காணுமே. பக்கத்து ஸ்டேட் ட்வின் ஸ்டேட்ஸ், ஆந்திராவோட ட்வின் ஸ்டேட்ஸ். இது பாத்தீங்களா, ஒரு காரிடார் நாம ஃபுல்லா பார்த்துட்டு வந்தாச்சு. இது அடுத்த காரிடார். எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாத்தீங்களா, மகாத்மா காந்தி பஸ் ஸ்டேஷன். இதெல்லாம் ஏபி பஸ்ஸஸ்ங்க. சோ மக்களே, காரிடார் ஆஃப்டர் காரிடார் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி டெம்ப்ளேட் தாங்க. சூப்பரா அங்கங்க பிளாட்ஃபார்ம் நம்பர், எந்தெந்த ஊருக்கு போற பஸ்ஸஸ், பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ், பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், ஏடிஎம், வாஷ்ரூம்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ட்ரிங்கிங் வாட்டர், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து ஒரு 2-3 அண்ணா இருக்குங்க. நல்லா கிளீனாவும் மெயின்டைன் பண்றாங்க அங்க, அதுதான் முக்கியம். மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க, ஹைதராபாத் மெட்ரோ. பஸ் ஸ்டாண்ட சுத்திட்டு தான் போகுது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மெட்ரோ ஸ்டேஷன், போய் பார்க்கலாம் கொஞ்ச நேரத்துல. மக்களே, இது பஸ் ஸ்டாண்டோட லாங் ஷாட் வியூங்க. அங்க இருக்கு பாருங்க மெட்ரோ ஸ்டேஷனோட பில்டிங்கு. அதுக்கு கீழேயே வந்து நம்மளோட எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன். இது வந்து எக்ஸ்பிரஸ் பஸ்ஸஸ், நம்ம ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரி. அது கொஞ்சம் பிரீமியம் பஸ், சூப்பர் லக்ஸரின்னு போட்டிருக்கு பாருங்க. இது அகைன் டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரி. அப்படியே அசோக் லேண்ட் பில்டிங்க. இங்க ஒன்று பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. இது தெலுங்கானா ஸ்டேட் பஸ் தான். இது பஸ்ஸஸ் எல்லாம் எக்ஸிட் ஆகிற வழி. நம்ம என்ட்ரன்ஸ் பிரிட்ஜ்ல இருந்து வந்தோம், பின்னாடி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு பிரிட்ஜ் இருக்கு. மெட்ரோ ட்ராக் அது வழியா தான் போகுது, மூசி ரிவரோட கரையிலேயே. மக்களே, இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பஸ்ல கம்ப்ளைண்ட்டுக்கான செல் நம்பர் எல்லாம் பஸ்லயே எழுதி போட்டிருக்காங்க. அநியாயம் பண்றாங்க. ஒரு கடமைக்கு ஒரு அளவே இல்லாம போயிருச்சு. இது வந்து ஏபி பஸ்ங்க, சாரி தெலுங்கானா பஸ் இல்ல, ஏபி பஸ். இது ஏபிஎஸ்ஆர்டிசி ஆன்லைன் தான், ஏபி கவர்மெண்ட் பஸ்ஸஸோட வெப்சைட். சென்ட்ரல் கம்ப்ளைண்ட் செல் நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்களா. இன்னொரு மெட்ரோ ட்ரெயின் போகுது பாருங்க. பஸ்ஸஸ் நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமான பஸ் கனெக்டிவிட்டி போல பிட்வீன் தெலுங்கானா அண்ட் ஆந்திரா. மக்களே, இங்க பாருங்க, லக்கேஜஸ் எல்லாம் நாம புக் பண்ணிட்டோம்னா பஸ்ஸஸ்ல இந்த மாதிரி தான் கொண்டு வந்து அழகா பேக் பண்ணிடுறாங்க. இது பிடார் போற பஸ். பிடார் ஐ திங்க் கர்நாடகாக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. பக்கத்துல தானே கர்நாடகா பார்டர், அதனால கர்நாடகாக்கும் நிறைய பஸ் கனெக்டிவிட்டிங்க. மக்களே, இது மகாராஷ்டிரா பஸ்ஸுங்க. ஓரே வா, மகாராஷ்டிரா டிரான்ஸ்போர்ட். ஒரு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் கிளம்பிட்டு இருக்கு, சூப்பர் லக்ஸரி. பஸ்ஸஸ் உண்மையிலேயே நல்லா மெயின்டைன் பண்றாங்க, சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்த இதெல்லாம் மாறிடுச்சு. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் உண்மையிலேயே கலக்குறாங்க போங்க. நிறைய மகாராஷ்டிரா பஸ்ஸஸ் நிக்குதுங்க இங்க. ஓ, இது டிஜிஎஸ்ஆர்டிசியோட சூப்பர் பிரீமியம் பஸ்ஸஸ்ங்க. பெங்களூரு டு ஹைதராபாத் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ். நைஸ், நல்லா இருக்கு. ஏசி ஸ்லீப்பர் கம் சீட்டர். மக்களே, நம்ம ஹைதராபாத்குள்ள கர்நாடகா பஸ்ஸஸ், ஆந்திர பிரதேஷ் பஸ்ஸஸ், மகாராஷ்டிரா பஸ்ஸஸையும் பார்த்தாச்சுங்க. மகாராஷ்டிராவும் பார்டர் தானே உங்களுக்கு. ஹைதராபாத், பிடார், அவுபத் போற மகாராஷ்டிரா பஸ். நம்ம கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசி பஸ் கலர்லயே இருக்குல்ல,
ஐயோ, இது கர்நாடகா பஸ் தாங்க. சாரி, நான் மகாராஷ்டிரா பஸ் நினைச்சேன். சாரி. இது வந்து கர்நாடகா பஸ் தான், விடர் பஸ். என்னடா நம்ம ஊர் பஸ் மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். நம்ம கர்நாடகா பஸ் மாதிரி கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுங்க இது. ஸோ இதெல்லாம் கேஎஸ்ஆர்டிசி பஸ். அதுக்கு பக்கத்துல ஒரு பஸ் நிக்குது பாருங்க, அதுதான் மகாராஷ்டிரா பஸ். பஸ் குவாலிட்டி பார்த்தாவே நினைச்சேன், என்னடா கேஎஸ்ஆர்டிசி பஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா பஸ். சாரி, லாரி மாதிரியே இருக்கு பாருங்க ஃப்ரண்ட்ல. அநியாயங்க, மகாராஷ்டிரா இன்னும் முன்னேறணுங்க. இங்க பாருங்க, ஒரு ஏபி பஸ், ஒரு மகாராஷ்டிரா பஸ். மகாராஷ்டிரா பஸ்ஸோட கண்டிஷன் பாத்தீங்களா? இது தகர டப்பா மாதிரி இருக்குங்க. அன்பார்ச்சுனேட்லி உள்ள படி காமிக்கணும், ரொம்ப கேவலமா வச்சிருக்காங்க மகாராஷ்டிரா பஸ். நம்ம சவுத் இந்தியா பஸ்ஸஸ்க்கு பக்கத்துலயே நிக்க முடியாது போல. ரொம்ப அநியாயம். நம்ம நாட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுங்கிறாங்க, பட் ஆனா பஸ்ஸோட கண்டிஷன் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? வெரி சேட். சரி, ஓகே. நம்ம ஒரு பஸ்ஸஸ் பாருங்க, சவுத் இந்தியா பஸ்ஸஸ். தெலுங்கானா ஸ்லீப்பர் கம் சீட்டர் பஸ் சூப்பரா இருக்குல்ல மக்களே. நாம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சையும் முடிச்சு, செகண்ட் ஸ்ட்ரெச்சையும் முடிச்சு, இப்ப தேர்ட் ஸ்ட்ரெச்சுக்கு வந்தாச்சுங்க. இங்க ஒரு MH பஸ் போகுது பாருங்க. ஐயோ, மகாராஷ்டிரா பஸ்ஸஸ் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப கேவலமா இருக்குங்க. இது அடுத்த ஸ்ட்ரெச், தேர்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். எவ்வளவு பெருசு பாத்தீங்களா? சும்மா அநியாயத்துக்கு கட்டியிருக்காங்க, வளைச்சு. ஸோ இதெல்லாம் பஸ்ஸஸ் என்டர் ஆகின இடம். நம்ம நடந்து வந்தோம்ல பிரிட்ஜ், அது வழியா பஸ்ஸஸ் உள்ள வர்ற இடம். நம்ம இது முடிச்சுட்டு ஹைதராபாத்குள்ள இருக்கிற ஹெரிட்டேஜ் இடங்களை எல்லாம் பார்க்க போறோம். ஸோ அடுத்தடுத்த வர்ற பிளேசஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க, விளாக்ஸ் எல்லாம். லாஜிஸ்டிக்ஸ்க்கு தனி வேனே வச்சிருக்காங்க. மக்கா, தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கலக்குறாங்கய்யா. இது வந்து அவங்களோட எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க, டிஜிஎஸ்ஆர்டிசியோட எலக்ட்ரிக் பஸ். மக்களே, பஸ்ஸஸ் ஆஃப்டர் பஸ்ஸஸ் பாருங்க, நல்லா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க பஸ் ஸ்டாண்டு. அது ஒரு நல்ல விஷயம். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க இந்தியா ஒன் ஏடிஎம்ஸ் வச்சிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து நிறைய இருக்கு, 1 2ன்னு இல்லாம நிறைய இருக்கு. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. உள்ளுக்குள்ள ஷாப்பிங்க்கு தேவையான இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிற கடை இருக்கு. ஸோ அர்ஜென்ட் பர்ச்சேஸ்க்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிளம்புற நேரத்தில் தான் வந்து எதையாவது மறந்துட்டு வந்திருப்போம், அதனால இது யூஸ் ஆகும். இங்கே பாருங்க, வே டு பஸ் ஸ்டாண்ட், வே டு மெட்ரோ ஸ்டேஷன் அங்கங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இது அடுத்த ஸ்ட்ரெச். எல்லா பக்கமுமே ஃப்ரீ வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பேட் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி அளவுக்கு கிளீனாக வச்சுருக்காங்க, அதுதான் முக்கியம். எக்கச்சக்க லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க. எல்லா பக்கமே இவ்வளோ பேக்கேஜஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. பரவாயில்லைங்க, நம்ம ஊர்லேயும் இது மாதிரி பண்ணலாம். டிஎன்எஸ்டிசி லாஜிஸ்டிக்ஸ்னு போட்டு, என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, பார்சல் அண்ட் குரியர் ஆஃபீஸ்னே தனியாக இருக்கு. இது உள்ளுக்குள்ள இருக்கிற ஹோட்டல்ஸ், டீ, காஃபி, டிஃபன், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பிரீமியமா கிடைக்குதுங்க. யூஸ்வலா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்தா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைப்போம், பட் நல்லா இருக்கு. டைனிங் ஏரியா, வாஷிங், டீ, காஃபி எல்லாத்துக்குமே நல்லா பிரீமியமாவே கொடுக்குறாங்க. ஐ எம் கிரேட்லி இம்ப்ரெஸ்ட் பை மகாத்மா காந்தி பஸ் ஸ்டாண்டுங்க ஹைதராபாத்ல. ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளும் இருக்கு. மக்களே, நம்ம ஹைதராபாத் MGBS பஸ் ஸ்டாண்டோட ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்களா? சும்மா வேற லெவலில் இருக்கா? ஸோ நம்ம இன்னும் என்ன பார்க்கணும்னா, மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளுக்குள்ள இருந்து எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகணும்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும் போய் பார்க்கலாம் வாங்க. மெட்ரோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நிறைய ஏரியாஸ் கனெக்ட் பண்ணுங்க. இங்கே இருக்கிற ஐடி ஹப் எல்லாம் கூட கனெக்ட் பண்ணும். ஏர்போர்ட்டுக்கு கனெக்டிவிட்டி இருக்கா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அது நான் நெக்ஸ்ட் வர்ற vlogsல நம்ம மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது உள்ளுக்குள்ள மேப் இருக்கும்ல, அங்கே காமிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம
வேற ஏதாவது பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணிட்டு மெட்ரோ ஸ்டேஷனையும் போய் பார்த்துட்டோன்னா அதோட உங்களுக்கு ஒரு 360 டிகிரி பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா, வாங்க போய் பார்க்கலாம். மக்களே, நம்ம இப்போ எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸ் பக்கத்துல தான் வந்து உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் போறதுக்கான வழியும் இருக்கு. இங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க பஸ்ஸஸ் எல்லாம். அங்க ஒரு ஆக்சஸ் வே இருக்கு பாருங்க, பிரிட்ஜ் மாதிரி. நம்ம பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்தே இந்த ஆக்சஸ் வே வழியா நாம மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள போயிடலாம். நம்ம கேஎஸ்ஆர்டிசி ஐராவத் பஸ்ஸஸ் எல்லாம் உள்ள நிறுத்தி வச்சிருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க. பிரீமியம் பஸ்ஸஸ் எல்லாம் இங்கதான் நிறுத்தி வச்சிருக்காங்க. இது ஏசி பஸ்ஸஸ்ங்க. இங்க இருக்கு பாருங்க ராஜதானி. இதுவும் ஒன் ஆஃப் த பிரீமியம் பஸ்ஸஸ். ஏசி ஸ்லீப்பரா சீட்டரான்னு தெரியல, சீட்டர் பஸ் தான் நினைக்கிறா. பரவாயில்ல, நிறைய வகையான பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க. சூப்பர் லக்ஸரி, ராஜதானி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க லஹரி அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போற பஸ். இதுவும் ஏசி பஸ் தான், ஏசி ஸ்லீப்பர். இது ராஜதானி பஸ். ஏபிஎஸ்ஆர்டிசியோட இந்திரா பஸ் இருக்கு பாருங்க. ஓ, அங்க இந்திரான்னு போட்டு இருந்தது ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ்ஸுங்க, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் பஸ். சூப்பர் போங்க. வளைச்சு வளைச்சு நாம ஒரு பஸ் ஃபேனாவே ஆயிட்டோம் இங்க. இது வந்து தெலுங்கானாவோட ராஜதானி பஸ். பிஹெச்எல் பில்ட் பண்ணிருக்காங்க போல பாடி. இது மெட்ரோ ஸ்டேஷன் போறதுக்கான ஆக்சஸ் வே. மக்களே, நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போறதுக்கு ஈஸியான வழி என்னன்னா, நம்ம உள்ள வந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் காரிடார் பார்த்தோம்ல, கிளாக் ரூமு, லாஞ்சு, இந்த மசாஜ் சென்டர்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம், அதுக்கு பக்கத்திலேயே வந்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, கீழே லிஃப்ட் இருக்கு, மேல ஸ்டேர் கேஸும் இருக்குங்க. ஸோ நீங்க எந்த ஃபெசிலிட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து மெட்ரோ ஸ்டேஷன் போறது ஈஸி. மக்களே, இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற 4 வீலர் பார்க்கிங் ஏரியால இருக்கோங்க. நம்ம என்ட்ரன்ஸ்ல வரும்போது பார்த்தோம்ல 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங். ஸோ அங்க உள்ள வந்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க என்ட்ரன்ஸ் இருக்கா, எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம காந்தி ஸ்டாச்சு எல்லாம் பார்த்தோம்ல, அங்கிருந்து அப்படியே நீங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த பேக்கரிஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் மேல போறதுக்கான ஆக்சஸ் வே இருக்கு. மகாத்மா காந்தி பஸ் ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் செம்மையா. இங்க பாஸ்போர்ட் கேந்திராவும் இருக்குங்க எம்ஜிபிஎஸ்குள்ளேயே, அதனால அவங்களுக்கு தனியே ஒரு பார்க்கிங் வச்சிருக்காங்க. ஸோ எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன் ஒரு முக்கியமான ஸ்பாட் ஹைதராபாத்குள்ள. கனெக்டிவிட்டிக்கும் சரி, நிறைய இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்க்கும் சரி. கச்சேகுடா இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாஸ். ரிவர் ஓடிட்டு இருக்கு பாருங்க, ஹைதராபாத்தை சுத்தி சுத்தி இந்த மூசி ரிவர் ஓடும் போல. ஸோ மக்களே, ஆட்டோஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இறக்கி விடுற காரிடாருங்க. ஸோ இங்க உள்ளுக்குள்ள இறங்கணுன்னே உங்க வீல் சேர் அவைலபிள்னு யாராவது இருந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வீல் சேர் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைக்கான ட்ராலியும் இங்க கிடைக்கும். ஓகேவா, பேட்டரி கார் அங்க இருக்கு பாருங்க, உள்ளுக்குள்ள காரிடார் என்ட்ரன்ஸ்லயே அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் நீங்கள் மகாத்மா காந்தி பஸ் ஸ்டாண்டை. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்து செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மெட்ரோ ஸ்டேஷன் போகிற வழி. எவ்வளோ ஈஸி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எல்லா பக்கமே வந்து ரேம்ப் கொடுத்துருக்காங்க நம்ம வீல் சேரெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. கிளாக் ரூமும் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. மக்களே, இங்க பாருங்க வெயிட்டிங் ஏரியாஸ். முக்கியமான இன்னொரு யூஸ் பேசஞ்சர் ஃபெசிலிட்டிக்கான கவர் பண்ண மறந்துட்டீங்க பாருங்க, மொபைலுக்கான சார்ஜிங் பாயிண்ட்ஸும் வெயிட்டிங் ஏரியாஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பேக்கரிஸு, ட்ரிங்கிங் வாட்டரு, டாய்லெட், ஃப்ரீ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, அங்கங்கே இருக்கிற வெயிட்டிங் ஏரியாஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, நம்ம மகாத்மா காந்தி பஸ் ஸ்டேஷனோட ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்கன்னா மகாத்மா காந்தி பஸ் ஸ்டேஷனில் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது,
பேசஞ்சர்ஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லோக்கல் பஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ், கிளாக் ரூம்ஸ், ஹோட்டல்ஸு எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் மகாத்மா காந்தி பஸ் ஸ்டேஷன், ஹைதராபாத் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.